குடும்ப நிலைப்பாடெல்லாம் பார்க்கும்போது, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மையா இருக்கிறனால, குடும்பத்தில் அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இவர்கள் இருப்பார். குடும்பத்தில் அதிகாரமும், அதோட தன்மைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக குடும்ப பொறுப்பை எடுத்து இவங்க இந்த கடகராசிக்காரங்கள் எப்பொழுதுமே குடும்ப பொறுப்பையும், குடும்ப சுமையும் தாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை எப்படி வழிநடத்தணும் என்பதை இவர்களிடத்தில் மட்டும் தான் தெரிஞ்சு கொள்ள வேணும். அந்த மாரி ஒரு தன்மை, ஒரு நிலையான ஒரு தன்மை உடையவர்களாக, அந்த இவர்கள் ராசி நிலைத்தன்மை இல்லைனாலும், இவங்க குடும்பம் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள். அதாவது குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய நபர்களாக கடகராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். ஏன்னா, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். தனஸ்தானமும் 2ஆம் இடம். இவங்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில போய் ஆட்சி பெறுகிறார். குடும்பஸ்தானம் வந்து தொழில் ஸ்தானத்தில ஆட்சி பெறுகிறார்.